Dear cuties, Anivarakkum Vanakkam. Vandanam Namaskar. இப்போ நம்ம பார்க்க போறது some important questions, then different kind of questions in plant kingdom. தாவர உலகத்திலே சில வித்தியாசமான வினாக்களை பார்க்கலாம் என்று இருக்கிறோம். Plant kingdom with algae, fungi தனியா பிரிச்சுட்டா 5 kingdom system of classificationல algae, bryo, pterido, gymno and angiosperms வருவா. Algae thalloid chlorophyllous plants, thallus உடல் அமைப்பை கொண்ட பச்சையத்தை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு ஆல்காக்கள் என்று பெயர். Bryophytes are the amphibians of the plant kingdom. தாவர உலகின் இரு வாழ்விகள் என்று அழைக்கப்படுவது bryophyteகளாகும். Pteridophytes are the true land plants. உண்மையான நிலவாழ் தாவரங்கள் என்று அழைக்கப்படுவது pteridophyteகள். Gymnos means the naked sperma means seeds. Naked seeded plants are defined as gymnosperms. திறந்த விதைகளை உடைய தாவரங்களை நாம் ஜிம்னோஸ்பெர்ம்கள் என அழைக்கிறோம். Angion means a case or a box. Sperma means seed. Protected seeded plants are defined as angiosperms. மூடிய விதைகளை உடைய தாவரங்களை நாம் ஆஞ்சியோஸ்பெர்ம்கள் என அழைக்கிறோம். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது. ஓகேயா? இந்த பார்ட்ல சின்னதா ஒரு 7-10 கொஸ்டின் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. Question number 1 for you. Hold fast, stipe and frond constitute the plant body in case of. Hold fast ஒட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, ஸ்டைப் காம்பு, ஃப்ராண்ட் இலைகளை ஒத்த அமைப்பு, இது மூன்றும் இத்தாவர தொகுதியின் உடலத்திலே தாவர உடலத்திலே காணப்படும். Hold fast, stipe and frond, not frond, frond constitute the plant body in case of. Hold fast, hold fast தமிழ்ல வச்சுக்கலாம், ஒட்டுறுப்பு என்று வைத்துக்கொள். ஸ்டைப் அப்படின்னா காம்புன்னு பேரு. ஃப்ராண்ட் லீஃபுக்கு பேரு ஃப்ராண்ட்னு பேரு. எங்க படிச்சிருப்பேன்? டெரிடோஃபைட்ஸ் படிக்கிறப்ப யங் லீவ்ஸ் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ் ஃப்ராண்ட் சொல்லுவா. இட் ஷோஸ் சர்சினேட் வெர்னேஷன் அப்படிங்கிறத படிச்சிருப்பேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ. இது யார்கிட்ட இருப்பா? ஆப்ஷன் ஏ ரோடோஃபைசி, த ரெட் ஆல்கே, சிவப்பு ஆல்காக்கள். ஆப்ஷன் பி குளோரோஃபைசி, பச்சை பாசிகள், குளோரோஃபைசி அப்படின்னு சொல்லுவா, கிரீன் ஆல்கே. அண்ட் ஆப்ஷன் சி ஃபேயோஃபைசி, த பிரவுன் ஆல்கே, பழுப்பு ஆல்கா. அண்ட் ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் த அபவ், இவை அனைத்தும். இது எதுல இருக்குங்கிறது உனக்கு கொஸ்டின். குளோரோஃபைசி அதை தான் நம்ம கிரீன் ஆல்கே சொல்லுவோம். தென் ரோடோஃபைசி, குளோரோஃபைசியில குளோரோஃபில் நிறையா இருப்பா, பச்சையம். ரோடோஃபைசியில ஃபைகோஎரித்ரின் நிறையா இருப்பா, ரெட் ஆல்கே, சிவப்பு ஆல்கா. ஃபேயோஃபைசி எடுத்துட்டேன்னா அதுல ஃபியூகோசாந்தன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பிக்மெண்ட் நிறையா இருக்கும். இதுல எதுல இருக்கும் அப்படிங்கிறது உனக்கு கொஸ்டின். ஒரு குழந்தை டக்குன்னு ஆன்சர் அடிச்சான், இருந்தாலும் அது ஒரு தவறான ஒன்று. இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னா brown algae, Phaeophyce irukpothiyonu. Phaeophyce is the correct answer for this question 1. Hold fast, stipe. Okay, உனக்கு தெரிஞ்சதுதா, பட் இது ஞாபகம் வச்சுக்கோ. Question number 2 for you. A plant shows thallus level organization. இத்தாவரத்திலே thallus உடலமானது காணப்படும். It shows rhizoids and is haploid. இதில் ரைசாய்டுகள் வேரிகள் காணப்படும், ஒருமைய நிலையில் இருக்கும். It needs water to complete its life cycle because the male gametes are motile. இது வாழ்க்கை சுழற்சியை முடிப்பதற்கு, கருவுறுதல் நடைபெறுவதற்கு நீர் அவசியம் தேவை, ஏனெனில் ஆண் கேமெட்டுகள் நகரும் திறனை பெற்றிருக்கும். Identify the group to which it belongs to. அப்ப கீழே இருக்கிறதுல எந்த தொகுதி இதன் கீழே வரும்? நான் திருப்பி சொல்றேன். thallus organization, plant body, thallus. thallus-னா உனக்கு தெரியும், undifferentiated plant body, வேர், தண்டு, இலை என்ற வேறுபாடுகள் காணப்படாது. Then it shows the rhizoids. இதில் வேரிகள் காணப்படும், ரைசாய்டுகள் காணப்படும். And it is haploid, ஒருமைய நிலையில் காணப்படும். It needs water to complete its life cycle. தன்னுடைய வாழ்க்கை சுழற்சியை முடித்துக் கொள்வதற்கு நீர் அவசியம் தேவை. And fertilization involves the water, or water is absolutely essential for fertilization. கருவுறுதலுக்கு நீர் அவசியம் தேவை. இது எந்த குரூப்ல இருக்கும்? ஆப்ஷன் ஏ pteridophytes, pteridophyteகள். வெரி குட். ஆப்ஷன் பி ஜிம்னோஸ்பெர்ம், ஜிம்னோஸ்பெர்ம்கள். ஆப்ஷன் சி மோனோகாட், ஒருவித்தலை தாவரங்கள். ஆப்ஷன் டி bryophytes, bryophyteகள்.
இது சொன்ன உடனே ஒரு குழந்தை டக்குன்னு ஆன்சர் பண்ணா தீரும்னு நினைக்கிறேன். சந்தோஷம். ஆக்சுவலி ஹாப்ளாய்டு அப்படின்னு சொல்றப்பயே இதுல டெரிடோஃபைட் ஹாப்ளாய்டு கிடையாது, ஜிம்னோஸ்பெர்ம் ஹாப்ளாய்டு கிடையாது, மோனோகாட் ஹாப்ளாய்டு கிடையாது. இவன் 3 பேர்ட்டையுமே பிளான் பாடி தாவர உடலம் என்பது டிப்ளாய்டு 2 செட்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். அப்ப ஹாப்ளாய்டுன்னு வரப்பே நம்ம கண்ண முடின்னு எதாவது ஐடென்டிஃபை பண்ணிடலாம், பிரையோஃபைட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். பிரையோஃபைட்ல எடுத்துட்டேன்னா பிளான் பாடி இஸ் அ கேமெட்டோஃபைட், கேமெட்டுகளை உருவாக்கக்கூடிய தாவர உடலமாகும். வித் ஒன்லி 1 செட் ஆஃப் குரோமோசோம், ஒரு கற்றை குரோமோசோம் தான் காணப்படும். சோ இதுக்கு ஆன்சர் இது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோ. சோ த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் क्वेश्चन இஸ் பிரையோஃபைட்ஸ். பிரையோஃபைட்டுகள் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது நெக்ஸ்ட் क्वेश्चन ஃபார் யூ. புரோட்டோனிமா இஸ். புரோட்டோனிமா என்பது இதனை குறிக்கும். ஆப்ஷன் ஏ ஹாப்ளாய்டு அண்ட் ஃபவுண்ட் இன் மாசஸ். ஹாப்ளாய்டு ஒருமையத்தில் காணப்படும் அல்லது ஒரு கற்றை குரோமோசோமை காணப்படும் மாஸ் தாவரங்களிலே இருக்கும். ஆப்ஷன் பி டிப்ளாய்டு அண்ட் ஃபவுண்ட் இன் லிவர்வோர்ட். இருமய நிலையில் காணப்படும் இரு கற்றை குரோமோசோம்களில் காணப்படும் ஈரல் செடிகளில் காணப்படும். ஆப்ஷன் சி டிப்ளாய்டு அண்ட் ஃபவுண்ட் இன் டெரிடோஃபைட்ஸ். இருமய நிலையில் காணப்படும் டெரிடோஃபைட்டுகளிலே இருக்கும். ஆப்ஷன் டி ஹாப்ளாய்டு அண்ட் ஃபவுண்ட் இன் டெரிடோஃபைட்ஸ். ஒருமய நிலையில் காணப்படும் டெரிடோஃபைட்ல இருக்கும். இதுக்கும் வல்லுவோம் ஆன்சர் உடனே அடிச்சான், படிச்சு வச்சிருக்கான், சந்தோஷமா இருக்கு. இதுக்கு ஆன்சர் எடுத்துட்டு எல்லாம் ஹாப்ளாய்டு ஃபவுண்ட் இன் மாசஸ். ஒருமய நிலையில் காணப்படும் எதுல இருக்கு அப்படின்னா மாஸ் தாவரங்களிலே இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन. பைனஸ் சீட் இஸ் ஒரிஜினேட்டட் இன். பைனஸ் படிச்சிருப்பேன். பைனஸ் தாவரத்தின் விதைகள் இதிலிருந்து தோன்றும். பைனஸ் உங்களுக்கு தெரியும், it belongs to gymnosperms, naked seeded plants. Cycadales, cycadophyllicales, bennettitales, chorditales, ginkgoiales, nettales என்பது ஜிம்னோஸ்பெர்ம்களின் வகைப்பாடு ஆகும். ஆர் சைக்கடோஃபைட்டா கோனிஃபெரோஃபைட்டா அப்படின்னு இப்ப ரெண்டா பிரிச்சு வச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு கிளாசிபிகேஷன். இப்போ கொஸ்டின் என்னன்னா பைனஸ் சீட் இஸ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம். பைனஸின் விதையானது இதிலிருந்து தோன்றும். ஆப்ஷன் ஏ கேப்சூல், ஆப்ஷன் பி மைக்ரோஸ்போராஃபில், ஆப்ஷன் சி மைக்ரோஸ்போராஞ்சியா, ஆப்ஷன் டி மெகாஸ்போராஃபில். ஸோ கேப்சூல், second is microsporophyll, third is microsporangium, fourth is megasporophyll. இது உங்களுக்கு தெரியும். ரைட். அபி யோகேஸ்வரன் இதுக்கு ஆன்சர் சொன்னான்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி இட் இஸ் டெவலப்ட் ஃப்ரம் மெகாஸ்போராஃபில். ரீசன் சீட் அப்படிங்கிறது எதுல இருந்து ஃபார்ம் ஆகும்னா ஓவியூல்ல இருந்து ஃபார்ம் ஆகும். விதை என்பது சூழிலிருந்து தோன்றும் என்பது உங்களுக்கு தெரியும். ஜிம்னோஸ்பெர்ம் பைனஸ்ல எடுத்துட்டு எல்லாம் the reproductive structures are arranged in cones. இனப்பெருக்க உறுப்புகள் கூம்புகளில் அமைந்திருக்கும். மேல் அண்ட் ஃபீமேல் கோன், ஆண் பெண் கூம்புகள் தனியாக காணப்படும். இந்த ஃபீமேல் கோன் இருக்கு பாருங்களே, அதுலதான் என்ன இருக்கும், ஓவியோல் இருக்கும். எப்படின்னா ஃபீமேல் கோன்ல ஒரு சென்ட்ரல் ஆக்சஸ் மைய அச்சு இருக்கும். அதை சுத்தி உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மெகாஸ்போரோஃபில்ஸ் இருக்கும். அந்த மெகாஸ்போரோஃபில், மெகாஸ்போரிலை என்ற தமிழில் அழைப்பார்கள். அதுல 2 ஸ்கேல் இருக்கும், 2 செதில்கள் காணப்படும். உனக்கு பேர் பிராக்ட் ஸ்கேல்னு பேரு, இன்னொன்னுக்கு பேரு ஓவிலிஃபெரஸ் ஸ்கேல்னு பேரு. பிராக்ட் செதில், ஓவிலிஃபெரஸ் சூழிலை உடைய செதில்னு பேர். அந்த ஓவிலிஃபெரஸ் ஸ்கேல் இருக்கு பாருங்களே, அது உள்ளதான் யார் இருப்பா, ஓவியூல்ஸ் இருப்பா. உங்களுக்கே தெரியும், ஆஃப்டர் சூழ்கள் காணப்படும். ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் the ovule is converted into seed. ஓவியூல் உங்களுக்கு விதையாக மாறும், சூழ் தான் விதையாக மாறும். ஆக்சுவலி அப்ப எதுல இருந்து வரும்னா it is from the megasporophyll. Megaspore producing leaf is said to be megasporophyll. மெகாஸ்போர்களை உருவாக்கக்கூடிய இலைகளை தான் நாம் மெகாஸ்போர் இலைகள் என அழைக்கிறோம். அதனால அது கொஞ்சம் ஞாபகம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் क्वेश्चन. In which one of the following male and female gametophytes do not have free living independent existence? பத்தி கவனிச்சுக்கோ. கீழ்வருவனவற்றுள் எவற்றில், எந்த உயிரினத்தில் ஆண் கமா பெண் கேமெட்டோஃபைட்டுகள் சுயேட்சையாக தன்னிச்சையாக வாழும் திறன் அற்றிருக்கும்? திருப்பி கொஸ்டினை ரிப்பீட் பண்றேன். In which one of the following male and female gametophytes do not have free living independent existence? கீழ்வருவனவற்றுள் எந்த உயிரினத்தில் அல்லது எந்த தாவரத்தில் ஆண் கமா பெண் கேமெட்டோஃபைட்டுகள் சுயேட்சையாக தன்னிச்சையாக வாழும் திறன் அற்றிருக்கும்? ஆப்ஷன் ஏ பொலிட்ரைக்கம், ஆப்ஷன் பி சிட்ரஸ், ஆப்ஷன் சி டிரஸ், ஆப்ஷன் டி ஃபுனேரியா அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கா. பொலிட்ரைக்கம்,
சிட்ரஸ், டெரிஸ் அண்ட் ஃபினேரியா அப்படின்னு 4 ஆப்ஷன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. யாரோ ஒரு குழந்தை திரு அந்த இடத்துல இருந்து அடிச்சான். பாலிட்ரைகம்னு சொல்லிட்டு கொஸ்டினை சொல்றேன். கேமெட்டோஃபைட்னு புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். கேமெட்டோஃபைட்னா கேமெட் ப்ரொடியூசிங் பிளான்ட் இஸ் செட் டு பி கேமெட்டோஃபைட். பிரையோஃபைட் எடுத்திருந்தாலும் சரி, டெரிடோஃபைட், பிரையோஃபைட்ஸ் எடுத்திருந்தா கேமெட்டோஃபைட் இஸ் இண்டிபெண்டன்ட் இன் நியூட்ரிஷன். Pteridophytes எடுத்துட்டேல்லாம் ஸ்போரோஃபைட் as well as gametophyte are independent in nutrition. பிரையோஃபைட்டுகளிலே கேமெட்டோஃபைட்டுகள் தன்னிச்சையாக வாழும் திறனை பெற்றிருக்கும். டெரிடோஃபைட்ஸ் எடுத்துட்டேல்லாம் ஸ்போரோஃபைட்டும் தன்னிச்சையாக இருக்கும், கேமெட்டோஃபைட்டும் தன்னிச்சையாக இருக்கும். பிகாஸ் they possesses chlorophyll, autotrophic mode of nutrition. அப்ப கேமெட்டோஃபைட் அப்படின்னு வர சமயத்திலேயே மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்டோஃபைட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பிரையோஃபைட்டா இருந்தாலும் சரி, டெரிடோஃபைட்டா இருந்தாலும் சரி, தே லீட் இண்டிபெண்டன்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், தன்னிச்சையாக வாழும் திறன் பெற்றவை. அப்ப இந்த 4ல எது பிரையோ டெரிடோ இல்ல அப்படின்னு கண்டுபிடிச்சேன்னு ஆன்சர் முடிஞ்சு போயிடுத்து. சிட்ரஸ்ன்னு ஒண்ணு இருக்கும், அது ஜிம்னோல வரும்னு உனக்கு தெரியும், அதை ஞாபகம் வச்சுட்டேன்னா ப்ராப்ளம் வரும். ஓகேயா? இதுக்கு ஆன்சர் எடுத்துட்டேல்லாம் சிட்ரஸ், CEDRUS, சிட்ரஸ்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறந்துடாத. திருப்பி ஞாபகப்படுத்துறேன். கேமெட்டோஃபைட் அப்படின்னா பிரையோஃபைட்ல ஆட்டோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், சுய சார்பு உணவூட்டம் உடையது. டெரிடோஃபைட்ஸ் எடுத்துட்டேல்லாம் ஸ்போரோஃபைட்டும் சரி, கேமெட்டோஃபைட்டும் சரி, இண்டிபெண்டன்ட் நியூட்ரிஷன், 2 பேருமே தன்னிச்சையாக வாழும் திறன் பெற்றவை. ஜிம்னோ வந்தேல்லாம் ஸ்போரோஃபைட் இஸ் இண்டிபெண்டன்ட், கேமெட்டோஃபைட் இஸ் டிபெண்டன்ட். ஸ்போரோஃபைட் ஆனது தன்னிச்சையாக வாழும், ஆனால் கேமெட்டோஃபைட் ஆனது இட் டிபெண்ட்ஸ் ஸ்போரோஃபைட் ஃபார் எவ்ரிதிங். கேமெட்டோஃபைட் என்பது ஸ்போரோஃபைட் அனைத்திற்கும் சார்ந்திருக்கும். இந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா இது ஓவர். ஓகே, இந்த கொஸ்டின். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. If a haploid number of chromosome in Pinus is 12, the number in its endosperm cells will be that is பைனஸ் தாவரத்தில் ஹாப்ளாய்டு குரோமோசோம்களின் எண்ணிக்கை, ரைட்? ஒரு குழந்தை அவசரப்பட வரேன், கேள்வியை திருப்பி சொல்லிடுறேன். In a haploid number of chromosome in Pinus is 12. பைனஸ் தாவரத்தில் ஹாப்ளாய்டு ஒருக்கற்றை குரோமோசோம் தொகுதியானது 12 இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். The number in its endosperm cells will be, இதனுடைய எண்டோஸ்பெர்ம்களிலே காணப்படுகின்ற குரோமோசோம்களின் எண்ணிக்கை. முதல்ல ஜஸ்வந்த் தப்பா சொல்லிட்டு இப்ப கரெக்ட் பண்ணிட்டா, என்ன மறந்துடாதீங்க. பைனஸ்ல ஹாப்ளாய்டு 12 இருந்ததுன்னா ஒரு மையம், டிப்ளாய்டு எவ்வளவு இருக்கும்? 24, 24 இருக்கும். நான் கேள்வி கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா ஜஸ்வந்த் ஆன்சர் சொல்லிட்டான், சந்தோஷம், வெரி ஹாப்பி. நான் கேள்வி கேட்டது என்ன அப்படின்னா அதோட எண்டோஸ்பெர்ம்ல என்ன குரோமோசோம் நம்பர் இருக்கும். மறந்துடாதீங்கோ, எண்டோஸ்பெர்ம்ங்கிறது ஏஞ்சியோஸ்பெர்ம்ல ட்ரிப்ளாய்டு இன் நேச்சர். ஆஞ்சியோஸ்பெர்ம்களிலே எண்டோஸ்பெர்ம்கள் என்பவை மும்மைய நிலையில் காணப்படும். பட் இன் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் இட் இஸ் ஹாப்ளாய்டு இன் நேச்சர். ஜிம்னோஸ்பெர்ம்களிலே இட் இஸ் ஃபார்ம்ட் பிஃபோர் டபுள் ஃபர்டிலைசேஷன். இரட்டை கருவுறுதலுக்கு முன்னரே அது உருவாகிவிடும். சோ இட் இஸ் ஹாப்ளாய்டு இன் நேச்சர், ஒருமைய நிலையில் காணப்படும். அப்ப பைனஸ்ல ஹாப்ளாய்டு செல்லுல 12 இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதோட எண்டோஸ்பெர்ம்லயே எவ்வளவு இருக்கும்? 12 இருக்கும். 12 is the correct answer for this. 4 ஆப்ஷன் சொல்லுவா, 12, 24, 6, 36 அது மாதிரி சொல்லுவா. நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 12. Because in gymno the endosperm is a haploid. ஜிம்னோஸ்பெர்ம்களிலே கருவூன் திசுவானது ஒருமைய நிலையில் காணப்படும். In angio it is a triploid. ஆஞ்சியோஸ்பெர்ம்களிலே இது மும்மைய நிலையில் காணப்படும். ஞாபகத்துல வச்சுட்டேன்னா the problem solved. Okay, right. Next question. இது உங்களுக்கு ஏதான அசட்டுத்தனமா கேள்வி கேட்கணும்னு கேட்டால் நான் நடத்துறப்ப சொல்லி கொடுத்துருக்கேன், இருந்தாலும் ஞாபகப்படுத்துறேன். Monkey's buzzle is a common name for Araucaria, Cycas, Pinus and Neetum. இது ஒரு உள்ள பூந்து ஏதாவது வித்தியாசமா அசட்டுத்தனமா கேட்டுக்கலாம். ஒரு 2-3 கேள்வி வெளியில கேட்கறாங்கிறத இது மாதிரி கேட்கலாம். ஜிம்னோஸ்பெர்ம்ல அரகேரியா பிட்வெல்லை அப்படின்னு ஒன்னும், அரகேரியா எம்பிகேட்டா அப்படின்னு 2 பேர் இருக்கா. இவளோட உடம்பு முழுக்க டான்ஸ் ரொம்ப லென்த்தியா இருக்கும். இவள நீரம் முள்ளு இருக்கும், பெருசா முள்ளு இருக்கும் டான்ஸ். குரங்கு குட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மரத்து மேலையும் தாண்டிடும். பட் இந்த மரத்து மேல சச்சக்கன்னு தாண்டிதுன்னு வச்சுக்கோ, ஏன் முள்ளு இந்த பக்கம் குத்தி முதுகு பின்னாடி வெளில வந்துடும், பெருசா இருக்கும். அதனால இதுக்கு பேரு குரங்கின் புதிர்னு பேரு. மங்கீஸ் பசல் அப்படின்னா குரங்கின் புதிர், குரங்கே ஏற முடியாத மரம் என்று அழைக்கப்படுவது அரக்கேரியா. அரக்கீரை இல்லடா, அது அம்மா வீட்டுல பண்ணுவா, கீரை நம்ம சாப்பிடுவோம்,
அது கிடையாது. அரக்கேரியா பிட்வில்லை அப்படின்னு ஒண்ணும், அரக்கேரியா எம்பிரிகேட்டா அப்படின்னு ஒண்ணும். இது ரெண்டையும் ஞாபகம். ஓகே, இது அசர்தனமா கேட்டால். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. The gametophytic generation in pteridophytes is commonly called. Pteridophyteகளின் gametophyte ஆனது பொதுவாக இவ்வாறு அழைக்கப்படும். ஆப்ஷன் A thallus, ஆப்ஷன் B prothallus, ஆப்ஷன் C plant body தாவர உடலம், ஆப்ஷன் D protonema. Pteridophyteகளின் gametophyte ஆனது இவ்வாறு அழைக்கப்படும். The gametophyte of pteridophyte is known as a thallus, prothallus, திரு கரெக்டா தப்பாடிக்கிறான், thallus, prothallus, protonema and plant body. ஓகே, இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம், இதெல்லாம் நடத்துறப்பே சொல்லி கொடுத்தது, கொஞ்சம் சமத்தா மறந்துடாத. The gametophyte of pteridophyte is said to be prothallus. Pteridophyteகளின் தாவர உடலமானது prothallus என்று அழைக்கப்படும். It is a thallus like structure. Protonemaங்கிறது எங்க வரும்னா bryophytesல வரும். The leafy filamentous thallus is said to be protonema. அதாவது இழை வடிவ தாலஸிற்கு புரோட்டோனிமா என்று பெயர். அது பிரையோஃபைட்ல இருக்கும். புரோட்டோனிமா ஸ்டேஜ்ங்கிறது பிரையோஃபைட்ஸ்ல இருக்கும்னு ஞாபகோ. தாலஸ்ங்கிறதும் பிரையோஃபைட்ல தான் இருக்கும்னு ஞாபகோ. புரோதாலஸ் என்கின்ற வார்த்தை டெரிடோஃபைட்டுகளுக்கு மட்டும்தான் உண்டு. The gametophyte of pteridophyte is said to be prothallus. டெரிடோஃபைட்டுகளின் gametophyte-ஐ நாம் prothallus என அழைக்கிறோம். It is independent in nutrition. தமக்குத்தாமே உணவினை தயாரித்துக் கொள்ளும் திறனை பெற்றிருக்கும். கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், in bryophytes the sporophyte depend the gametophyte for everything. bryophyteகளின் sporophyte ஆனது gametophyte-இனை அனைத்திற்கும் சார்ந்திருக்கும். in pteridophyte the sporophyte as well as the gametophyte are independent in nutrition. pteridophyteகளிலே அதனுடைய ஸ்போரோஃபைட்டும் கேமெட்டோஃபைட்டும் சுயேட்சையாக வாழும் திறனை பெற்றிருக்கும். ஆட்டோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், சுயஜீவி உணவூட்டத்தை நிகழ்த்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. Which one of the following is common to multicellular fungi, filamentous algae and protonema of mosses? இதெல்லாம் நீ திங்க் பண்ணி எழுதக்கூடியது. திருப்பி படிக்கிறேன். Which one of the following is common to multicellular fungi, filamentous algae and protonema of mosses? கீழ்வருவனவற்றுள் எது பலசல் பூஞ்சைகள், இழை வடிவ ஆல்காக்கள் மற்றும் மாஸ்களின் புரோட்டோனிமாவில் பொதுவாக காணப்படும்? Which is common? எஸ், ராகுல் சொல்றதுக்கு முன்னாடியே டக்குன்னு அடிக்கிறான். வெரி குட். இது கொஸ்டின் எடுத்துட்டு எல்லாம் ஆப்ஷன் சொல்றேன். டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள், டிப்ளான்டிக் வாழ்க்கை சுழற்சி, மெம்பர்ஸ் ஆஃப் கிங்டம் பிளான்டே, இவர்கள் அனைவரும் பிளான்டே என்ற தொகுதியினை சார்ந்தவர்கள். மோட் ஆஃப் நியூட்ரிஷன், என்ன உணவூட்டம் காணப்படுகிறது. மல்டிப்ளிகேஷன் பை ஃப்ராக்மெண்டேஷன், அதாவது துண்டாதலின் மூலமாக எண்ணிக்கையில் அதிகரித்தல். இது 4 ஆப்ஷன் சொல்லியிருக்கா, அது ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கணும். டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள், டிப்ளான்டிக் வாழ்க்கை சுழற்சி, அது ஆல்கேல உங்களுக்கு டிப்ளான்டிக் இருக்காது, ஹாப்ளான்டிக் தான் இருக்கும். அப்ப இது காமனா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. மெம்பர்ஸ் ஆஃப் கிங்டம் பிளான்டே, ஆல்கே, பிரையோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பம், ஆஞ்சியோஸ்பம் அவர்கள் அனைவரும் தான் தாவர உலகின் கீழே வருவார்கள். ஃபங்கஸ் பூஞ்சைகள் எங்க வந்துடும்? ஃபங்கைன்னு ஒரு கிளாசிபிகேஷன்லேயே வந்துடுது அக்கார்டிங் டு 5 கிங்டம் சிஸ்டம் ஆஃப் கிளாசிபிகேஷன். நெக்ஸ்ட் இஸ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், உணவூட்டம் எப்படி நடைபெறுகிறது? ஆல்கே, பிரயோ, டெரிடோ எல்லாத்துலயும் ஆட்டோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், சுயஜீவி உணவூட்டமானது காணப்படுகிறது. பட் ஃபங்கை எடுத்துட்டு எல்லாம் அதுல இருக்கிறது என்னன்னா ஹெட்டரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், பரஜீவி உணவூட்டமானது காணப்படுகிறது. அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் மல்டிப்ளிகேஷன் பை ஃப்ராக்மெண்டேஷன், துண்டாதலின் மூலமாக எண்ணிக்கை அதிகரித்தல். இதுக்கு ராகுல் டிராவிட் கேட்டவனே டக்குன்னு ஆன்சர் பண்ணினா சந்தோஷம். மல்டிப்ளிகேஷன் பை ஃப்ராக்மெண்டேஷன், பூஞ்சைகள், பிரையோஃபைட்டுகள், டெரிடோஃபைட்டுகள், சாரி பிரையோஃபைட்டுகள் அண்ட் புரோட்டோனிமா ஆஃப் மாசஸ், அது எல்லாத்துலயும் காமனா இருக்குது. ஆல்காக்கள்ல சரி ஆல்கே, ஃபங்கை அண்ட் புரோட்டோனிமா ஆஃப் மாசஸ், மாஸ்களின் புரோட்டோனிமா மூணுக்கும் காமனா இருக்கிறது என்னன்னா துண்டாதலின் மூலமாக எண்ணிக்கையில் அதிகரித்தல். குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஹெட்டிரோமார்பிக் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் அக்கர்ஸ் இன்.
ஹெட்டிரோமார்பிக் சந்ததி மாற்றமானது இவற்றில் காணப்படும். ஆப்ஷன் ஏ Funaria, Spirogyra and Selaginella. Option B Funaria, Selaginella and Cycas. Option C Spirogyra, Rhizobus and Selaginella. Option D Rhizobus, Funaria and Spirogyra. திருப்பி சொல்றேன், ஹெட்டிரோமார்பிக் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன். ஹெட்டிரோமார்பிக் இரண்டு வகையான தாவர உடலங்கள் காணப்படுதலுக்கு ஹெட்டிரோமார்பிக்னு பேர். மார்பாலஜினா உங்களுக்கு தெரியும், புற அமைப்பு. 2 different types of external morphology, அதுதான் ஹெட்டிரோமார்பிக் சொல்லுவா. ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் அக்கர்ஸ் இன், ரொம்ப பர்ஃபெக்டா சொல்லணும்னா கேமெட்டோஃபைட்டிக் ஸ்போரோஃபைட்டிக் ஜெனரேஷன் கம்ப்ளீட்டா தெளிவா இருக்கும். ஸ்போரோஃபைட்டிக் கேமெட்டோஃபைட்டிக் தலைமுறை மிக தெளிவாக காணப்படுதல் வச்சுக்கலாம். எதுல இருக்கும்? Funaria, Spirogyra, Selaginella, Funaria, Selaginella, Cycas, Spirogyra, Rhizobus, Selaginella, Rhizobus, Funaria, Spirogyra அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது ஒவ்வொன்றும் என்ன குரூப்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். எல்லாத்தையும் இதை அலைன் பண்ணி கேட்ட கொஸ்டின். இதுல Funaria, Spirogyra, Selaginella, Spirogyra ஆல்கே, ஆல்கேல ஹெட்டரோமார்பிக் இருக்காது, அதனால அந்த ஆப்ஷன் எடுத்து. சி பாரு, Spirogyra, Rhizobus, Selaginella, Spirogyra ஆல்கே, Rhizobus எடுத்துனேன்னா ஃபங்கஸ், Selaginella உங்களுக்கு தெரியும் எதுல வரும். தென் எது Bryova, Pteridova யோசனை பண்ணி சொல்லுவோம். Rhizobus, Funaria and Spirogyra, இதுல Funaria மட்டும்தான் Bryova, Pteridola வரும். இப்ப நீ ஞாபகம் வச்சுக்கணும், ஹெட்டரோமார்பிக்ங்கிறது ஆல்கேலையும் ஃபங்கஸ்லயும் இருக்காது. அப்ப எந்த இடத்துல ஆல்கே ஃபங்கை கொடுத்துருக்காலும் அந்த 3 ஆப்ஷன்ல அது அடிபட்டு போயிடும். இப்ப கரெக்ட் என்ன அப்படின்னா Funaria, Selaginella and Cycas. ஒன்னு Bryova, இன்னொன்னு Pterido, இன்னொன்னு Gymno. அப்ப ஹெட்டிரோமார்பிக் ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் எதுல தெளிவா இருக்கும்? 2 வகையான தெளிவான சந்ததி மாற்றம் எதில் காணப்படும்னா Bryova, Pterido, Gymno, Angio. எதுல கிடையாது? ஆல்கே அண்ட் ஃபங்கைல தெளிவா இருக்காது, இருக்கும். பட் அந்த ஸ்போரோஃபைட்டிக் கண்டிஷன் இஸ் வெரி 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 மச் ரெடியூஸ்ட். ஸ்போரோஃபைட்டிக் நிலையானது மிக குறைந்த அளவே காணப்படும். அதனால இது கொஞ்சம் ஞாபகம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. When the gametophyte is not formed by spores but by any other part of the sporophyte, it is known as when the gametophyte is not formed by spores, gametophyte ஆனது ஸ்போர்களில் இருந்து தோன்றாது. But any other part of the sporophyte, ஸ்போரோஃபைட்டின் ஏதாவது ஒரு பாகத்திலிருந்து தோன்றும். இதற்கு என்னவென்று பெயர்? ஆப்ஷன் ஏ மல்டிஸ்போரி, பல ஸ்போர்கள் உருவாதல். ஆப்ஷன் பி பாலிஸ்போரி, அதுவும் பல ஸ்போர் தான். அப்போஸ்போரி, சி அப்போஸ்போரி, டி ஜெர்மினேஷன், முளைத்தல். இது வரப்பையும் உங்களுக்கு தெரியும், இது நம்ம 12th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது. 12th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கிற சமயத்துல அப்போஸ்போரி அப்படின்னு ஒரு வார்த்தை படிச்சிருப்பேன். இந்த அப்போஸ்போரி அப்படிங்கிறது கேமெட்டோஃபைட்டிக் தாவர உடலமானது ஒரு தட் இஸ் யாரோ சொல்லிட்டான் ஃப்ரம் யார் அபி சொல்லியிருக்கான் கரெக்டா. அப்போஸ்போரி இஸ் த கரெக்ட் ஆன்சர். உனக்கு அதை பத்தின வீடியோஸே இப்போ போட்டிருக்கேன், உனக்கு அமுச்சு விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். எதுக்கு பார்த்தேல என்னவோ தெரியல, அதை பாருங்க. இதை பத்தி எல்லாம் போட்டிருந்தேன். அப்போஸ்போரி ஒன்று அமுச்சிருந்தேன். இது எதுல வரும்னா அப்போ மிக்ஸஸ் கீழே இந்த அப்போஸ்போரின்னு ஒரு வார்த்தை படிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பாலியம்ப்ரியானியை பத்தி ஒரு வீடியோ உனக்கு போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தினோகார்பியை பத்தி போட்டிருந்தேன், அதுல இதை பத்தி இருக்கு பார்த்துக்கோ. ஸோ அப்போஸ்போரி அப்படின்னா இது கரெக்டான ஆன்சர். மறந்துடாதீங்க, கேமெட்டோஃபைட் ஸ்போர்ல இருந்து ஃபார்ம் ஆகாமல் வேற ஏதாவது பார்ட்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேயா, இது முக்கியம். அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. செலக்ட் த மிஸ்மேட்ச். தவறான இணையினை தேர்ந்தெடு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆப்ஷன் ஏ Pinus dioecious, option B Cycas dioecious, option C Salvinia heterosporus, option D Euchisitum homosporus. அர்த்தம் தெரியும் நினைக்கிறேன். Pinus dioecious அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேல் and the female cones are present in 2 different plants. ஆண் கமா பெண் கூம்புகள் இரு வெவ்வேறு தாவரங்களில் காணப்படும். Cycas dioecious அண்ட் ஒரு நிமிஷம் ஜஸ்வன் சொல்லியிருக்கேன் வந்துட்டேன். Mismatch கேட்டிருக்கு. Cycas dioecious, male and the female cones are present in 2 different plants. ஆண் கமா பெண் கூம்புகள் இரு வெவ்வேறு உயிரினங்களில் காணப்படுதல், அதுக்கு dioecious பேர். தேர்ட் எடுத்துட்டு எல்லாம் Salvinia heterosporus அப்படின்னா if the plant produce 2 types of spores we are calling it as heterosporus. ஒரு தாவரம் 2 வகையான ஸ்போர்களை உருவாக்கினால் அது heterosporus. Euchisitum homosporus. If the plant body produces only one kind of, மறந்துடாதீங்கோ,
இங்க என்ன பண்ணிருக்கான், பிரையோஃபைட்டு, டெரிடோஃபைட்டு, ஜிம்னோஸ்பம் ஒவ்வொன்றிலையும் நீ என்சிஆர்டி புக்ல என்ன இருக்கோ அந்த எக்ஸாம்பிள் வச்சு இங்க கேட்டிருக்கான். கிளியர்? ரைட். இப்ப 4 ஆப்ஷன் சொன்னேன். இதுக்கு உடனே கரெக்டான ஆன்சர் என்ன கொஸ்டின்னா, செலக்ட் த மிஸ் மேட்ச், தவறான கூற்றினை தேர்ந்தெடு என்பது கொஸ்டின். அதுல இவன் சொன்னான், ஒரு குழந்தை சைக்கஸ் டயோஷியஸ், அதுதான் சார் தவறான கூற்றுன்னு சொன்னான். மறந்துடாதீங்க, சைக்கஸ் இஸ் டயோஷியஸ், அது சரி. ஏன்னா சைக்கஸ் பிளான்ட் எடுத்துட்டு எல்லாம் மேல் பிளான்ட்னு ஒன்று இருக்கும், அதுல மேல் கோன் இருக்கும். ஃபீமேல் பிளான்ட்னு ஒன்று இருக்கும், அது ஃபீமேல் கோன் இருக்கும். அப்ப மேல் அண்ட் ஃபீமேல் கோன்ஸ் present in 2 different plants, we are calling it as dioecious. டயோஷியஸ்னா ஆண் கமா பெண் இனப்பெருக்க உறுப்புகள் அல்லது கூம்புகள் இது வெவ்வேறு தாவரங்களில் காணப்படுதல். ஓகேயா, அது சரிதான். அடுத்தது சால்வீனியா ஹெட்டிரோஸ்போரஸ், கரெக்ட். சால்வீனியாங்கிற ஒரு பிளான்ட்ல 2 வகையான ஸ்போர் ஃபார்ம் ஆகும். யூகேசிட்டம் ஹோமோஸ்போரஸ், எஸ், யூகேசிட்டத்துல ஒரே மாதிரியான ஸ்போர் ஃபார்ம் ஆகும். அப்ப எது மிஸ்மேட்ச்னா பைனஸ் டயோஷியஸ். பைனஸ் ட்ரீ இருக்கு பாருங்க, கொடைக்கானல் ஊட்டி எல்லாம் போனேன் நீங்க, பைன் ஃபாரஸ்ட் பேர் ஒரே பிளான்ட்ல தான் மேல் கோனும் ஃபீமேல் கோனும் இருக்கும். இஃப் த மேல் அண்ட் த ஃபீமேல் கோன்ஸ் ஆர் பிரசன்ட் இன் த சேம் பிளான்ட், we are calling it as monoecious. ஆண் கமா பெண் கூம்புகள் ஒரே தாவரத்தில் காணப்பட்டது என்றால் அதற்கு ஓரில்லம் உடைய தாவரம் அல்லது மொனோஷியஸ் தாவரம் என்று பெயர். அப்ப இதுக்கு சரியான விடை மொனோஷியஸ் அப்படிங்கிறது ஞாபகம். ஓகேயா, அதாவது இந்த கொஸ்டினுக்கு சரியான விடை, பிகாஸ் இட் இஸ் a mismatch, தவறான கூற்றுங்க. என்ன கொடுத்திருக்கான், பைனஸ் டயோஷியஸ்னு கொடுத்திருக்கான். பைனஸ் டயோஷியஸ் அல்ல, பைனஸ் மொனோஷியஸ். கிளியர்? ரைட்பா. Then last question for you, very simple question for you, then we discuss other things. Plants having little or no secondary growth are. இது நீட்ல வந்த ஒரு கொஸ்டின், ரொம்ப ஈஸியான கொஸ்டின். நீட் எல்லாமே ஈஸியா தான் இருக்கும், அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. நோ கன்ஃபியூஷன் அட் ஆல். Plants having little or no secondary growth, கொஞ்சோண்டு முழுமையாகவே இத்தாவரங்களிலே 2ஆம் நிலை வளர்ச்சியானது காணப்படாது. ஆப்ஷன் ஏ சைனடான் டாக்டைலான், ஆப்ஷன் பி மாஞ்சிஃபெரா இண்டிகா, ஆப்ஷன் சி அரக்கிஸ் ஹைப்போஜியா, சாரி நாட் அரக்கிஸ் ஹைப்போஜியா, அசாடிரெக்டா இண்டிகா, ஆப்ஷன் டி எடுத்துட்டு எல்லாம் சைக்கஸ் ட்ரீ. இப்ப 4 சொல்லியிருக்கேன். ஆப்ஷன் ஏ சைனடான், ஆப்ஷன் பி மாஞ்சிஃபெரா, ஆப்ஷன் சி அசாடிரெக்டா, ஆப்ஷன் டி சைக்கஸ். இதான ஒரு கொஸ்டின். ஒண்ணு மட்டும் ஒரு ட்விஸ்ட் போட்டேன், உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் இது மாதிரி கேட்டா கொஞ்சம் குழம்பிக்கு வேணும்னு போட்டு விட்டேன். எஸ், முதல்ல சொன்னது அந்த பேரை சொன்னேன்னா ஆன்சரை எழுதிடுவேன். ஒரு குழந்தை விஷ்ணு பிரசாத் அடிக்கிறான் டபக்குன்னு தப்பா. நான் என்ன சொன்னேன்னா செகண்டரி growth, 2ஆம் நிலை வளர்ச்சியே இல்லை. மரம் குண்டாரத்துக்கு பேர் தான் செகண்டரி growthன்னு பேர். நான் வளர்கிறேன் மம்மி, ஓகே, அப்படி நம்ம குண்டாரம் பார்த்தேன்னா அதுக்கு தான் செகண்டரி growthன்னு பேர். நான் ஃபர்ஸ்ட் சொல்றப்ப சைனடான் சொன்னேன், செகண்டுக்கு சொன்னேன் மேங்கோ சொன்னேன், தட் இஸ் மாஞ்சிஃபெரா, தேர்டுக்கு சொல்றப்ப அசாடிரெக்டா சொன்னேன், ஃபோர்த்துக்கு சொல்றப்ப தட் இஸ் சைக்கஸ் சொன்னேன். ஓகேயா? ஓகே, சாப்பிட்டு இருக்கிறதெல்லாம் அடிக்காதீங்கடா. ரைட், ஓகே தாங்க. அப்ப நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, இதுல ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லிருக்கணும்னா அது கிராஸ்ன்னு சொல்லிருக்கணும். இப்ப சொல்றேன் சொல்லு. ஃபர்ஸ்ட் கிராஸ், செகண்ட் மேங்கோ, தேர்ட் எடுத்துட்டு எல்லாம் நீம் ட்ரீ, ஃபோர்த் எடுத்துட்டு எல்லாம் சைக்கஸ். இப்ப சொல்றப்ப டக்குன்னு அடிக்கிறான், கிராஸ்ன்னு அடிக்கிறான். கிராஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சைனடான் டாக்டைலான், புற்கள் என்பது இதற்கு சரியான விடை. அது எதுனா சைனடான் டாக்டைலான் என்று கூறுவார்கள். அதனால சைனடான் சொன்னேன். ஒரு குழந்தை சைட்ல என்ன பண்றான், சைக்கஸ் அப்படின்னு அடிக்கிறான். ஓகேயா? இதனால நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் இப்ப சில கொஸ்டின்ஸ் பார்த்தது. ஓகேயா? ஒரு நிமிஷம்.